கும்பிட்டுக்கப்பா. உங்க அம்மா உதவி பண்றதுனால உன் உயிர் வேணுமா அவனுக்கு, புரியுதா? அவங்க உங்க சித்தி வந்து இவ்வளவு கஷ்டம்லாம் பட்டு நம்ம இங்க இருக்கணுமா, அங்கேயே போய் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நேரம் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு நாளைக்கு. யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது, நம்ம அங்க போயிடலாம், உடம்பு கொஞ்சம் நல்லா ஆனாலும் போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க போனா இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க அந்த பொம்பளை, புரியுதா? வீட்டுல வேலைக்காரி மாதிரி தான் இருந்தாங்க, அதே மறைச்சு வச்சிருந்தாங்க சொல்லாம. பணத்தையும் பிடிக்கிட்டாங்க, சாப்பாடும் வயிற்றுக்கு கொடுக்குமாவ, இப்படிதான் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ தன்னுடைய உறுப்பையும் கொடுத்து அவங்களுக்கு சுகம் கிடையாது. இப்ப அவன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க வீட்டுல இருக்கிறான் அந்த ஆத்மா. நைட் ஆனாதான் உங்களெல்லாம் யாரையும் தொல்லை பண்ணிட்டு மாத்தி மாத்தி அமுக்குறான். மேல ஏறி உட்காந்து அமுக்கறனாலதான் மூச்சு அடைப்பு மாதிரி வருது, மூச்சு திணறல். மேல ஏறி உட்காந்து அமுக்கிற மாதிரி, அது அவன் பண்றதுதான். கை மரத்து போற மாதிரி அது உணர்வு, அந்த ரத்த ஓட்டம் நிறுத்துறது, புரியுதா? நல்லா ஆக்கியும் நான் அனுப்பிச்சிருக்கேன், நீ அங்க தங்க கூடாது. ஆனா நீங்க உங்க சூழ்நிலையால அங்க தங்குறீங்க, புரியுதா? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்க சொன்னேன். நைட்டு போய் அவங்க படுத்துட்டு வான்னு சொன்னேன். ஆனா அவங்க கொஞ்சம் முடியாம இருக்கனால நைட்ல எழுப்புனா அம்மால முடியாதுன்றதுனால நான் அங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான், புரியுதா? பையன் பொண்ணு வந்து அப்பப்போ மெரிக்கிறான், அதுவும் வந்து அலறியும் தான் இருக்கு, நிம்மதியா தூங்குற இதுவே கிடையாது, புரியுதா? பாட்டிக்கும் வந்து மூச்சு திணற மாதிரி வரும், அவங்களுக்கும் இருமிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு நான் தான் செய்யறேன்றத கண்டுபிடிக்காத மாதிரி அந்த வீட்டுல. நான் எதுதான் ஏதோ ஒண்ணு ஆனா இருக்குன்றத இப்ப எல்லாரும் உணர்ந்துட்டாங்க, எல்லாருக்கும் வலி கொடுக்கறதுனால. அதனால அதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அதை ஆத்மா சாந்த ஆனாதான் அது விடும், புரியுதா? வேற என்ன படிப்புலாம் நல்லா போகுது உனக்கு, நல்லாதான் படிக்கிற, முன்ன மாதிரிலாம் ரொம்ப இது கிடையாது, தொல்லை பண்றது கிடையாது உடம்புல. அது இந்த பனி காலம் வேற, அது இல்லாம வந்து ரத்த ஓட்டம்ன்றது கொஞ்சம் நல்லா சாப்பிடு, ரத்தமான பொருள் நிறைய உடம்பு எது ஊறுதோ அது சாப்பிடு நல்லா, சரியா? வேற என்ன? நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, அதுதான் சொல்றேன்னு அங்க படுக்காத, உன் வீட்டுல வந்து படு. எங்க வீட்லயும் அந்த மாதிரிதான் இருக்குமா? உங்க வீட்டுல அதே மாதிரினா அது தொடர்ந்து வருது உங்க கூட, புரியுதா? அதனால உள்ள வந்து தொடர்ந்து வந்து வாசல்ல நிக்குது, உள்ள வர முடியலன்றனால உன்னை உருட்டி பெட்டி எடுக்குது. மேல ஏற முடியாது உங்க வீட்டுல, ஏன்னா நம்ம வெளியவே நம்ம அடிச்சு வச்சிருக்கோம், அதனால உள்ள வர முடியாது, புரியுதா? சி வராதப்போ என் கூட ஏன் வர அப்படின்னு சொல்லு. ஏன்னா அப்படி திட்டினீங்கன்னா அது வராது. உள்ள வந்தேன்னா உன்னை என்ன பண்ணேன்னு தெரியாது, அப்படி எதனா உன்னை சொல்லிட்டு உள்ள போ, அப்ப அது வராது, கூடவே வருது உங்க பின்னாடியே. பாட்டி வீட்டுல இருந்து இப்ப கிளம்பும்போது அது மாதிரி சொல்லிட்டு போகணும். ஒரு எலுமிச்சை பழம் வாங்கி உங்களை தலையை சுத்தி போட்டுட்டு அப்புறம் உள்ள போங்க, சுத்தி 2-3 பேருமே சுத்தி போட்டுட்டு 3 பேருமே நின்று சுத்தி போட்டு உள்ள போங்க வீட்டுக்குள்ள. உங்க வீட்டுக்கு போகும்போது அப்படி போகும்போது அது அங்கேயே நின்னுடும், அது உங்க சித்தியோட வீட்லயே நின்னுடும், அப்படியே ஆயா வீட்லயே, சரியா? வேற என்ன கேட்க போற? என்ன கேட்க சொன்னாங்க? உன் தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ணாது, உன் தங்கச்சி எல்லாம் உன்னதான் கேட்கும். ஆனா அந்த இடம் வந்து அந்த வீடு வந்து உங்களுக்கு தான், அந்த இடம் ஃபுல்லாவே. ஏன்னா அவங்க போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க, ஒன்னும் பண்ண முடியல. இப்ப அடங்கிட்டாவோ கேள்வி, எதுவும் பேசுறது இல்ல, போனாலும் வேஸ்ட்ன்றது தெரிஞ்சிச்சு. அதனால அவங்களுக்கே திருப்பி செலவு அதிகமாகுதான், அதனால எதுவும் இது பண்ண முடியாது. நீ பேசினாலும் அவன் அடங்கிதான் போவான், எதிர்த்து எல்லாம் பேச மாட்டான். முன்ன பேசினா போவோம், அதெல்லாம் வராது, புரியுதா? நீ காசு எதனா தேவைன்னா கேளு, எனக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் இதெல்லாம் சொல்லி காசு கேட்டு வாங்க. எல்லாமே வீண் வேறையான் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, புரியுதா? நான் பாத்துக்கிறேன், உங்க கூட இருந்து நான் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடு வந்து கட்டி அந்த வீட்டுல நீங்க இருக்கணும், புரியுதா? அதுதான் உங்க அம்மாவோடைய பெரிய ஆசையே. அந்த வீட்டுக்கு நீங்க போவீங்க, ஏதோ அவசரப்பட்டு அவர் ஆரம்பிச்சுட்டாரு, அந்த வீடு எல்லாமே நமக்கு தான் அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம இருப்போம், யார் நம்மள வந்து கேட்க போறா அப்படின்ட்டு. சித்தப்பாக்காரங்கிட்ட எல்லா பணம்லாம் இருக்கு, பணம் இல்லைன்னா அவன் கோடிக்கணக்குல ஒரு சொத்து பாப்பானா, புரியுதா? அந்த வாரிசுக்கு வேணுமா நீங்க இருக்கிற இடத்துல, அது முடிவு பண்ண எவனும் வரமாட்டான் சொந்தக்காரன்,
இவங்களுக்கு என்ன முடிவுன்னு சொன்னாதான் நம்ம அதுல கை வைக்க முடியும். ம். புரியுதா? புரியுது. நான் பண்ணி முடிச்சு தரேன். சரியா? இவங்க எவ்வளவு சீக்கிரத்துல இவங்களுக்கு ஒரு சேஃப்டி பண்ணிக்கிறாங்களோ அவளுக்கு எவ்வளவு நல்லது சொல்லிடு சிட்டிக்கு. சரியா? ஆனா என்கிட்ட வந்தா நம்பிக்கையா வந்தாதான் நான் காப்பாத்தி விடுவேன். சரிம்மா. புரியுதா? அறகுறையாவோ தப்பாவோ எதுவும் பேசக்கூடாது. சரி.